ஹலோ எவ்ரிவன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு 12th. கொஸ்டின் அவர் எப்படி இருக்குது? ஸோ ஈஸியாக, மாட்ரேட்டா, இல்லை டஃப்பாக? ஸோ மோஸ்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னது டஃப்பு தான். ஸோ கெமிஸ்ட்ரி தான் அப்படி செஞ்சுட்டான், ஃபிசிக்ஸாவது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுவான்னு பார்த்தோம். ஸோ அதுவும் நம்மளை வச்சு செஞ்சுட்டான். ஸோ என்ன டஃப்பு இந்த பேப்பரில் அப்படின்னா 3 மார்க் டஃப்பு. ஸோ 3 மார்க் போர்ஷனில் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 டஃப்பானது ப்ராப்ளம். ஏங்க, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அது கேட்காம இதுவரையும் கேட்காத எக்ஸசைஸில் இருந்து கேட்ட சம்மு, அதுவும் ஒரு 2 மார்க் சம்மு கேட்டிருந்தா பரவாயில்ல. 3 மார்க் சம்மும் 2 மார்க் சம்மும் ட்விஸ்ட்டு. அதாவது பரவாயில்ல, 5 மார்க்லேயும் சம்மு, 1 மார்க்கும் 10 1 மார்க்ஸ் தான் புக் பேக். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ட்விஸ்ட் பண்ணால் பசங்களோட நிலைமை என்ன ஆகுது? ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே டஃப்பு தான், உங்களுக்கு மட்டும் டஃப்பு கிடையாது, எல்லாருக்குமே டஃப்பு தான். ஸோ கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம், அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 மார்க்கில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 மார்க்கில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் செகண்ட் லெசன், அப்புறமா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப், இது வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது மேட்டர் வேவ், இது வந்து புக் பேக்கே கிடையாது, புக் இன்சைலே கேட்டிருக்காங்க. ஸோ புக் பேக் கேட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் ஈஸி. மைக்ரோவேவ் யூசஸ் படிச்சிருந்தா ஈஸி. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் 5th லெசனில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்காம மைக்ரோவேவ்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கான், 5th லெசனில் கேட்டிருக்கலாம். அண்ட் 23 பார்த்தோம்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், ஸோ சர்க்யூட் டயக்ராம், அது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து சொன்னபோது அதெல்லாம் சொல்லியிருந்தோம். பட்டு யார் போடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் படிக்கிறவங்க தான் போடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கொஞ்சம் 24 கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் சம் கேட்டு நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் டவுட்டாக, அந்த ஃபார்மில் டக்குன்னு அது ஞாபகம் வராது. மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன்றப்போ அந்த ஃபார்மில் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராமல் இருக்கும். ஐயோ என்னடா என்ன ஃபார்முலாடா அப்படின்ட்டு. கொஞ்சம் தெளிவாக எக்ஸாம்பிளில் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா வந்து a sin theta equal to n lambda. மேக்ஸிமம் ஆர்டர்னால theta equal to 90 டிகிரி. அப்போ என்ன வரும் ஃபார்முலா? n equal to a by lambdaன்னு வரும். ஸோ ஏயோட வேல்யூ 5 மைக்ரோமீட்டர். அப்போ 5 × 10⁻⁻6 பை 5 × 10⁻⁻7. -7 வந்ததுன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங்கை வந்து மாற்றணும். டிவைட் பண்ண 10ன்னு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது 2 மார்க்ஸில் 2 மார்க்ஸோட பரவாயில்ல. 3 மார்க்ஸ் பாருங்கள். அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் ஃபஸ்ட் லெசனில் எவ்வளோ பேஜ்? 40 பேஜ் இருக்குங்க. புக் பேக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குங்க. பசங்களாம் புக் பேக் படிச்சிருப்பாங்க, ஆனால் புக் பேக் இல்லாத ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் படிச்சிருப்பாங்க. பட் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 3 நாள் தான் ரிவிஷன். அந்த 3 நாள் ரிவிஷனில் எப்படி படிக்க முடியும் நம்ம? ஓகேங்களா? ஒரு டைம் கொடுத்துருக்கணும். 3 டேஸில் வந்து இன்சைடில் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் படிக்க தெரிஞ்சவங்க தான் படிப்பாங்க. புக் பேக்கில் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் கேட்டிருக்கலாம். டிஃபைன் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் எ கேல்வனோமீட்டர் அண்ட் ஹவு இட் கேன் பி இன்க்ரீஸ்டு. கரண்ட் சென்சிட்டிவிட்டி 2 மார்க் கொஸ்டின் இது. இது புக் பேக் கிடையாது, இதுவும் புக் இன்டீரியர். பட் லாஸ்ட் இயர் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஓகே, 24ல் கேட்டிருந்தாங்க. பிடிஏ கொஸ்டின் பேப்பர்லேயும் இது கேட்டிருந்தாங்க. பட் புக் பேக் கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட இன்னும் 28 கொஸ்டின். ஆவரேஜ் பவர் ஆஃப் ஏசி ஓவர் ஏ சைக்கிள். இது என்னங்க கொஸ்டின்? 4th லெசனில் எவ்வளோ கொஸ்டின் இருக்குங்க. ஸோ அந்த கொஸ்டின்லாம் கேட்காம இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூக்கு இது ஆர்எம்எஸ் வேல்யூ, ஏசி பவர், ஆவரேஜ் பவர், இது வந்து கேட்காத கொஸ்டின். ஓகேங்களா? பிடிஏல வந்து 6th பிடிஏல கேட்டிருந்தாங்க. இது ஒரு வாட்டி தான் கேட்டிருந்தாங்க, இதுவரையும் கேட்டதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 30 கொஸ்டின் ஓகே. இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் அது எழுதலாம். 31 கொஸ்டின் அது புக் பேக் தான். 2 மார்க் கொஸ்டின். அது 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு படிச்சிருப்பாங்க, 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அண்டு கேட்டு எவ்வளோ கொஸ்டின் இருக்குது. பட் இதுவும் ஓகே தான். பட் வந்து எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கலில் இந்த கொஸ்டின் படிச்சிருப்பாங்க, அதை வந்து எழுதுறது சான்ஸ் இருக்குது. ஆனால் 33 கொஸ்டின் கம்பல்சரி.
வாட் ப்ரோ? ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின்ங்க இது. இது வந்து எப்படி டிவைட் பண்ணுவாங்க பசங்க? எப்படி மல்டிப்ளை பண்ணுவாங்க சொல்லுங்க? நியூ நாட் ஈக்குவல் நியூ டைம்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் எம்வி ஸ்கொயர் பை ஹெச். இது வந்து வியோட வேல்யூ அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சரி நியூவோட வேல்யூ அப்ளை பண்ணணும். 9 இன்டூ 10 பவர் ஆஃப் 14 ஹெர்ட்ஸ். அதுக்கப்புறம் எம்மோட வேல்யூ அப்ளை பண்ணணும். வியோட வேல்யூ அப்ளை பண்ணணும். ஸ்கொயர் பண்ணணும். கீழே 2 இன்டூ ஃப்ளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணணும். அதை டிவைட் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுவாங்க? லாகும் சில பசங்க பார்க்க தெரியும், சில பேருக்கு பார்க்க தெரியாது. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து 5 மார்க்ஸில் ஓகேங்க. 5 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் ஓகே. ஓகேங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு வால்யூம் படித்தா போதும் 5 மார்க் அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வால்யூமில் படிச்சிருந்தா எல்லாம் 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பட் இதில் வந்து ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைபோல் எழுதலாம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டான்ஷியல் எழுதலாம். செகண்டில் மீட்டர் பிரிட்ஜ் ஓகே, அதுவும் எழுதலாம். மேக்ஸ்வெல் இன்டெகிரல் ஃபார்ம் அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் இதை தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் கேட்டிருக்காங்க. சைக்ளோட்ரான் ஓகே. ஓகேங்களா? இதுவும் சூப்பர். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வால்யூமில் இந்த ஆர்எல்சி சர்க்கிட் அது கூட ஓகே. அது கீழே ஒரு சம் கேட்டிருக்காங்க. எல்லாருமே போட மாட்டாங்க, நிறைய பேர் போடுவாங்க. பட்டு சில பேர் போட மாட்டாங்க அந்த சம்மு. கொஞ்சம் சம் இல்லாமல் கொஞ்சம் கேட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பு தாங்க பேப்பர். ஓகேங்களா? ஸோ பாஸ் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு ஈஸி. ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் மார்க் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஒரு 2மே பார்த்தோம்னா கம்பல்சரி சம்மு கேட்காம, ரொம்ப டஃப்பாக கேட்காம, ஏதாவது ஒரு சம்மு கேட்டிருந்தானா ஓகே. ஸோ 2மே வந்து 2 மார்க்கும் 3 மார்க்கும் நம்மளுக்கு இவ்வளோ டஃப்பாக கேட்பாங்க நம்ம எதிர்பார்க்கல. ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த லெசன்லேருந்து எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.